கிருபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. நமக்கு ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய ஜெபம் தேவை. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் பூமிக்குரிய காரியங்களுக்காகவே அதிகமான பாரமுள்ளவர்களான ஒரு ஜெபமே நமக்குள் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. வேலை, மனைவி, புருஷன், பிள்ளை, பிரச்சனை, துக்கம், தேவை, இப்படிதான் நம்ம நம்முடைய ஜெபங்களை என்ன செய்யறோம், நேரத்தை செலவழிக்கிறோம். அதுல கிடைக்காத பட்சத்தில் கண்ணீர், இப்படி பல போராட்டங்கள். ஒரு சிலர் மாத்திரமே ரட்சிப்பு, ஆவிக்குரிய அனுபவங்கள், இவைகளுக்காக என்ன செய்றாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு தாய் தன் பிள்ளைகள் நிமித்தம் பண்ணுகிற வேண்டுதலை நாம் பார்க்கலாம். பாத்தீங்களா? செபுதேவனுடைய குமாரருடைய தாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? செபுதேவனுடைய மனைவி தான் நிசிரா விண்ணப்பம் பண்றா. என்னுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, யோவானுடைய யாக்கோபுடைய அம்மா. 2 பேரும் சீஷர்கள் ஆக போறாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, என் பரலோகத்துல என் பிள்ளைங்க 2 பேரும் எங்க உட்காரணும்? சிங்காசனத்துல ஒருவன் வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்துல உட்கார நீர் என்ன செய்ய வேண்டும்? அருள். அதுதான் விண்ணப்பம். என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தரும், என் பிள்ளைகளுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தாரும், என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும், அறிவை கொடும், புத்தியை கொடும், தெய்வீகத்தை கொடும். என்னெல்லாமோ நம்ம கேட்டு கிடக்கிறோம் இல்லையா? எதுக்கெல்லாமோ அழுகிறோம். ஒரு சட்டைக்காக அழுகிறவங்க இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு அழுகிறவங்க இருக்காங்க, நல்ல வீடு இல்லைன்னு அழுகிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பலரும் பல விதங்கள்ல அழுதுகிட்டு இருக்கும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது, இந்த தாயினுடைய விண்ணப்பம் என்னதே, என் பிள்ளைங்க 2 பேரும் பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்துல ஒருவன் வலது பக்கத்தில் உட்காரணும், ஒருவன். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு. புருஷன் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்படணும், ஆவிக்குரியவங்களா மாறணும், தெய்வீக சுகத்துல என் குடும்பம் என்ன செய்யணும், நிக்கணும், வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தவான்களா என் பிள்ளைங்கள் மாறணும், என் பிள்ளைங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும். இப்படி நம்முடைய ஜபங்கள் இருக்கா? இருக்கு. அது ஒரு 20% இருக்கும். மிச்சம் 80% எதுக்கு தான்? வீடு, வாசல், நிலம், சொத்து, சுகம், இதுதான். மற்ற 20 சும்மா கடைசி நேரத்தில் எல்லாம் சொல்லிட்டு நானும் என் குடும்பமும் வருகையில் என்ன செய்யணும், காணப்படணும். அது சும்மா அது மாமூலா எல்லாரும் சொல்லி கொடுத்த ஒரு மாமூல் பிரேயர். வருகைங்கிறது அப்படி பக்கத்து தெருல இருக்கு, வந்த உடனே போறதுக்கு, உடனே ஓடி போய் சேர்ந்துக்கிறதுக்கு அப்படி அல்ல. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஜோமனோ கத்திருந்த நாட்கள்ல நம்முடைய விண்ணப்பங்கள் ஆவிக்குரிய விண்ணப்பங்களா இருக்கணும். செபுதேவருடைய குமாருடைய தாயின் விண்ணப்பம் போல அப்படிப்பட்ட ஒரு ஜெப சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தாகம், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு விண்ணப்பம், அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கத்திருந்த நாட்கள் நமக்கு தர முடியாது. ஜோமனுவோம். ஆண்டவரே, செபுதேவனுடைய குமாரனுடைய தாய், ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்துல பிள்ளைகள் சிங்காசனத்துல வர வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாலே கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவி கர்த்தாவே இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் உண்டாக முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய அனுபவம், பிள்ளைகளுடைய விசுவாசம், குடும்பத்தாருடைய பரிசுத்தம், ஆண்டவரே மகிமையிலே உம்மை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஆண்டவரே வருகைக்கு போக வேண்டும், இப்படிப்பட்ட கர்த்தாவே ஒரு வாஞ்சை தாகம், அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், ஆண்டவரே ஜெப ஆவிய தெய்வம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய், அப்படிப்பட்ட ஜெபம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியாய், உருவாக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்கள் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்கக்கூடிய ஒரு கிருபை வேணும். நம்முடைய பலவீனத்தினாலும் நம்முடைய வேலைகளின் நிமித்தமும் நாம் நம்முடைய காரிய ஜபத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் நாடணும். வேலை உண்டு, பலவீனங்கள் உண்டு, நமக்கு எல்லா விதமான போராட்டங்களும் உண்டு. இவைகளுக்கு மத்தியில் நாம் தேவ சமூகத்தை விட்டுறக்கூடாது. தானியேல் ரொம்ப பிஸியான ஒரு ஆள், ஆனால் அதே நேரத்தில் அவன் ஜபத்தில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருந்தான். தாவீது ஒரு பேரரசன், ஆனாலும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் 7 நேரம் இப்படிலாம் அவன் ஜபிக்கிறத விட்டுவிடவே இல்லை. அதுபோல கத்திருந்த நாட்களில் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வேலைகள், பழுகுள் மத்தியிலும் தெய்வ சமூகத்தில் காணப்பட நமக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லாவற்றின் மத்தியில கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில், உம்முடைய சந்நிதியிலே காணப்படுவதாக உதவி செய்கிறதாவே. ஆண்டவரே, என்ன வேலையாக இருந்தாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும் உம்முடைய சமூகத்தை விட்டுறக்கூடாது.
உடைய சந்நிதியிலே கர்த்தாவே தரித்திருக்கத்தக்கதாக கிருபையின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய விசுவாசிகள் வீடுகள், அவருடைய அறைகள் ஜெப வீடுகளாய், ஜெப அறைகளாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். நம்முடைய வீடெல்லாம் ஜெப வீடுகளாய் மாறணும். எல்லாரும் வீட்டில் ஒவ்வொருவரையாவது கர்த்தர் ஜெப வீரர்களாய் என்ன செய்யணும்? மாற்றணும். தாயோ தகப்பனோ புருஷனோ மனைவியோ வாலிப பையனோ பிள்ளையோ சகோதரனோ சகோதரியோ யாராவது ஒரு ஆள் அந்த வீட்டில் ஜெப வீரனா என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும். கர்த்தர் அப்படி உதவி செய்ய முடியாது, ஜெப வீரர்களை எழுப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே குடும்பத்தில் ஒவ்வொருவரை கர்த்தாவே ஜெப வீரர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஆமென். யாக்கோபு அடிக்கடி தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனாலும் அவனுடைய ஜெப வாழ்க்கை கொஞ்ச நாள், ஒரு 20 வருஷமா மங்கி போய் கிடந்தது. அன்னைக்கு அந்த பெத்தேல்ல கர்த்தர் அவனுக்கு தரிசனமானாரோ அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையை அப்படியே அவன் ஆடு, மனைவி, இன்னொரு மனைவி, இன்னொரு மனைவி, இன்னொரு மனைவி, இன்னும் 4 பிள்ளை, இன்னும் 7 பிள்ளை, இப்படி 12 பிள்ளை, 13 பிள்ளை, இப்படி தான் அவன் மைண்டு ஓடிட்டே இருந்துச்சு. அவனுடைய மைண்ட்ல எல்லாம் எப்படி ஆயினும் நம்ம கொஞ்சம் வசதியா மாறிடணும், வசதியா மாறிடணும், வசதியா மாறிடணும். இந்த ஆடு என்ன குட்டி போடும்? அவனுடைய மைண்டு ஃபுல்லா வரி குட்டி போடுமா, புள்ளி புள்ளியா போடுமா, இது எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம், இல்ல ஒரு ஆடு மிஸ் ஆயிட்டா இந்த ஆள் நம்மளை விட மாட்டானே. இவன் மைண்டு முழுசு எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. கர்த்தர் அப்படியே இவனை டைவர்ட் பண்ணி விட்டார். இனி இவனை இப்படி போயிட்டு இருந்தான்னா இவன் எங்க வரமாட்டான்? தகப்பன் வீட்டுக்கே வரமாட்டான். அதனாலதான் இவனுடைய மைண்டை மாத்தி கர்த்தர் தகப்பன் வீட்டுக்கு சிந்தையை திருப்பினார். நீ புறப்படு. 20 வருஷம் கழிச்சு அப்பதான் அவன் யோசிச்சான், ஐயோ தகப்பன் வீட்டுக்கு போனா தேவனுடைய வல்லமை இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அங்க யார் இருக்கா? ஏசா இருக்கான். இப்பதான் அவனுடைய மைண்டு கரெக்டா கிளியர் ஆயிடுச்சு. அதுபோல நம்முடைய ஆளுங்க பாருங்க, வேலை, பிசினஸ், பணம், வீடு, இது பாருங்க. ஒரு ஜபன்னா வரமாட்டான், கன்வென்ஷன் ஜபன்னா வரமாட்டான், கன்வென்ஷன் வேலைன்னா வரமாட்டான், ஒன்னும் வரமாட்டான். அவன் மைண்டு ஃபுல்லா இப்பதான் எங்கதான் ஓடிட்டு இருக்கு? இல்ல அப்படி நம்ம ஜபத்துக்கு போகட்டாலும் கன்வென்ஷன்ல போய் ஒரு கோடி ரூபா கொடுத்துடணும் அப்படின்னா சம்பாதிக்கிறான், அப்படியே சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஜபத்துக்கு போகட்டாலும் எப்படியாவது ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துடணும், 10 லட்ச ரூபா கொடுத்துடணும், அப்படியா? அப்ப அந்த மைண்டு இல்ல. இப்ப அவங்க மைண்டெல்லாம் இந்த யாக்கோபுடைய சிந்தையா மாறி போச்சு. ஃபுல்லா எங்க போனா எவ்வளவு கிடைக்கும், இங்க போனா எவ்வளவு, பிசினஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். பிரச்சனை வேற வழி இல்ல. ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அப்படிதானே? தன்னை நம்பி இருக்கிற 4 பேருக்கு சோறு போடணும், குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கணும், நல்லது கெட்டதெல்லாம் சொந்தக்காரன் வீட்டில் போய் என்ன செய்யணும், முன்னால நிற்கணும், அதுக்கு காசு வேணும், வண்டி வேணும், வண்டிக்கு டியூ கட்டணும், கார் வாங்கணும், காருக்கு டியூ கட்டணும். மைண்ட் ஃபுல்லா எங்க தான் ஓடிட்டே இருக்கு? யாக்கோபு தான் ஒரிஜினல் யாக்கோபு. அவன் தோத்து போயிடுவான் நம்ம ஆளுங்கள்ட்ட. நம்ம ஆளுங்க ஃபுல் மைண்ட். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இவனுக்கு தகப்பனுடைய வீட்டை குறித்த ஒரு சிந்தையை கட்டளையிட்டார். நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான். அவனை டர்ன் பண்ணி விட்டார். அதுபோல நம்முடைய விசுவாசிகளை கர்த்தர் தான் டர்ன் பண்ணணும். அவனை போய் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லிலாம் ஒண்ணுமே இல்லை. அவன் அம்மாவே மறந்துட்டான், அப்பாவே மறந்துட்டான். அவன் மைண்டு ஃபுல்லா இப்போ திரும்ப ஆதியாகமம் 30:25 அதான் இப்ப சொல்றேன். என்னை எங்க அனுப்பிடுங்க? நான் எங்க போனோம்? ஏன் ஸ்தானத்துக்கு போகணும். அப்ப எங்க இல்லை? அப்ப நீ இப்ப எங்க இல்லைன்னு அர்த்தம்? நீ எங்க இல்ல? நீ உன் ஸ்தானத்துல இல்ல. ஸ்தானத்தில் இல்லாத மனுஷன் யாரு? கோட்டை விட்டு அலைகிற குருவி. அப்ப 20 வருஷம் நீ குருவியாதான் சுத்திட்டு அலைகிற. யாக்கோபா இல்ல, உன் ஸ்தானத்துல இல்ல, நீ இருக்க வேண்டிய வீட்டுல இல்ல, தகப்பன் வீட்டுல இல்லாம தெரு தெருவா அலைகிற. இப்பனா ராகேல் யோசேப்பை பெற்ற பின் இவன் மைண்ட்ல வந்துச்சு, நம்ம எங்க போயிடலாம், நம்ம புறப்பட்டு நம்ம இடத்துக்கு போயிடலாம் அப்படி. அவன் லாபான் சாதாரண ஆள் கிடையாது. அவன் பார்த்தான், இப்ப நீ எதுக்கு போகணும், நீ இரு, உனக்கு என்ன வேணுமோ என்ன செய்யறேன், நானு செய்யறேன். 31ஆம் வசனம், திரும்பவும் மேய்த்து காய்ப்பேன். முடிஞ்சு போச்சா? திரும்பி வண்டி எங்க போட்டாங்க, ரிவர்ஸ் கேரு,
திரும்ப வந்து அங்கதான் போய் நிக்குது. அவன் இவனை பார்த்தான், இவன் எப்படி தகப்பன் வீட்டுக்கு போவான், இவன் என்ன ஸ்தானத்துக்கு போறது, இவன் தான் மணி மைண்ட் ஆளாச்ச. உடனே பார்த்தான், உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு என்ன செய்யறேன் தர்றேன். உடனே சொன்னா, எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், சொல்றபடி நீ செஞ்சீன்னா நெஞ்சிடலாம், திரும்ப நான் எங்கே உட்காந்துக்கிறேன், என் ஸ்தானத்துக்கே போல நான் திருப்பியும் குருவியாவே இருந்துக்கிறேன், எப்படி கூட்ட விட்டு அலைஞ்சிக்கிட்டு சுத்திட்டு அலையேன். உடனே அது பிறகுதான் என்ன செஞ்சது, புள்ளி வரியெல்லாம் அது பிறகுதான் என்ன செய்யுது டிசைன். இப்படியே திரும்பவும் அவனுடைய மைண்ட்ல பணம் தான். 43ஆம் வசனம், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடு, வேலைக்காரி, வேலைக்காரு, ஒட்டகம், கழுத இதெல்லாம் உடையவனா நான். அவனுடைய மைண்ட்ல நல்லா வந்துச்சு, கொஞ்சம் எழுப்புதல் மாதிரி வந்தான். திரும்பிடலாம், ஜெபம் பண்ணிடுவோம், இனிமே வீடு எப்படி ஆயிடணும், நல்லா இருக்கணும், விசுவாச வீடு மாதிரி இருக்கணும், ஜெபம் பண்ணணும், காலையில் ஒரு பாட்டு பாடணும், சாயங்காலம் ஒரு பாட்டு பாடணும், இனிமேல் நம்ம சண்டை போடக்கூடாது, நல்லா ஜெபம் பண்ணணும், ஒரு மனமாக குடும்ப ஜெபம் நடக்கணும், எல்லாம் இது வந்து இந்த சுத்திரி கூட்டத்தில் ஆகும். அதுக்குள்ள அவன் வந்துட்டான், லாபம் வந்துட்டான். ஏன் இதெல்லாம், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் என்ன செய்றேன் தர்றேன். பிசாசு வந்து கேட்குறான், உலகத்தின் மகிமை உனக்கு என்ன வேணும், இன்னொரு வண்டி வேணுமா, இன்னும் கூட லோன் வாங்கி தரேன், உனக்கு நல்ல இடத்துல லோன் வாங்கி தரேன், குறைஞ்ச வட்டியில் என்ன செய்றேன் வாங்கி தரேன், இன்னும் உனக்கு வண்டி வீடு வாங்கி தரேன், லோன் போட்டு என்ன செய்ய வீட கட்டு, அதில் நீ ஒரு 15 வருஷம் சிக்கிக்கோ. இப்படித்தான் பிசாசு என்ன செய்யறான், நம்ம ஆளுங்களை மறுபடியும் ரொட்டேஷன்ல கொண்டு போய் விட்டுறான். அதே மாதிரிதான் இவன் போய் சிக்கனான். ஆனா கர்த்தர் அன்னைக்கு ஒரு தடவை அவனை சந்திச்சாரு, திரும்ப அவனை சந்திச்சாரு. 31ஆம் அதிகாரம் போதுமா? இப்ப 2வது கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு, நீ கிளம்பு, இனிமே நீ இந்த ஆடு மாடு எல்லாம் உனக்கு என்ன இல்லை தேவையில்லை, நீ எங்க போலாம், தகப்பன் வீட்டுக்கு போகலாம், புறப்படு, அவ்வளவுதான். அப்பொழுது அது பிறகுதான் இவனுக்கு ஒரு வாஞ்சையே உண்டான். 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், போகலாம் போகலாம். இப்பதான் தடை என்ன செய்யுது மாறுது, நீ போனா போ. தகப்பன் மேல் இப்பதான் வீட்டின் மேல அவனுக்கு என்ன வருது, வாஞ்சை உண்டாகுது. அதனால இப்ப நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஆளுங்க ஃபுல்லா டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பணம், வேலை, படிப்பு, ரொம்ப ஸ்பீட் நம்ம ஆளுங்கெல்லாம். ஆவிக்குரிய காரியங்கும் போது இவ்வளவு உற்சாகம் இல்லை. ஒரு ஜபத்துக்கு போகணும்னா இவ்வளவு வரமாட்டான். இன்னைக்கு வந்து நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சும்மா அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு எங்க ஓடுறான், மெட்ராஸுக்கு ஓடுது எல்லாம். ஏன்னா நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எப்படியாவது போயிடணும். அதே இது கன்வென்ஷனுக்கு மெட்ராஸ் போனா அங்க எப்படிங்க போறது, அது எப்படி அங்கெல்லாம் இருக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு எல்லாம் எங்க கிளம்புது சொல்லுங்க, இன்னைக்கு மட்டும் சென்னை, அதே சென்னை தான். அதாவது அந்த ஆவிக்குரிய தாகம் குறைஞ்சு போன ஒரு காலம். ஜெபம் யாக்கோபை சந்தித்து திருப்பின தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் திருப்ப வேண்டும். அவங்க இப்படியே உலகம் 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 உலகம்னு போய் கடைசியில சடுதியில சகாயம் என்று நெஞ்சிடக்கூடாது, நாசமாயிர கூடாது. அதனால கர்த்தர் அன்றைக்கு யாக்கோபை சந்தித்து பேசி அவனை எச்சரித்து அவனை உணர்த்தி அவனை ஆண்டவரே இழுத்து கொண்டு வந்த மாதிரி 20 வருஷம் கழிச்சு எழுதிட்டு வந்தார். அதுபோல உலகம், பணம், உலக ஐஸ்வர்யம், உலக கவலை, உலக காரியங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிற நம்முடைய ஜனத்தை யாக்கோபை திருப்பின தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய ஜனத்தின் தம்முடைய பக்கமாய் பிதாவின் வாசஸ்தலத்தை குறித்து, பிதாவின் வீட்டை குறித்து ஒரு சிந்தையை கொடுத்து திருப்பும்படியாக எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, யாக்கோபின் சிந்தை இன்றைக்கு சபைக்குள்ளே போராடுகிறதே கர்த்தாவே. யாக்கோபின் சிந்தை ஊழியர்களுக்குள்ளே போராடுகிறதே. யாக்கோபின் ஆவி விசுவாசிகளுக்குள்ளே போராடுகிறதே. யாக்கோபின் ஆவி வாலிபர்களோடு போராடுகிறதே. அன்றைக்கு யாக்கோபோடு போராடின தேவ ஆவியானவர் திரும்பவும் கர்த்தாவே அவனை இழுத்து திரும்பி தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வரும்படியாக பிரயாசப்பட்ட தெய்வம் இன்றைக்கு எங்களுடைய ஜனத்தை திருப்பும், உம்முடைய பக்கம் திருப்பும், பிதாவின் வீட்டின் மேல் ஒரு வாஞ்சையை உண்டாக்கும்.
ஆவிக்குரிய வாஞ்சையை ஜனங்களுக்கு உண்டாக்கும். ஓரே பல 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 பகர பகர பல பகதிர பல கர பகதிர பல கதிரா கர பகதிரா திரபனா திரா திரபானியா. ஆண்டவரே, யாக்கோபு பாதை வருஷ கணக்காய் உலக ஆசீர்வாதத்தை நாடி போனாலும், உலக கவலையில சிக்கி கொண்டாலும், இரக்கமுள்ள தேவன் அவனை சந்தித்தீரே. அவனை பிதாவின் வீட்டுக்கு திருப்பி அழைத்து கொண்டு வந்தீரே. அதுபோல கர்த்தாவே, பாதை மாறி போன ஒவ்வொரு விசுவாசிகள், வாலிபர்கள், ஊழியர்கள், விசுவாண்டவரே, சிறியோர் பெரியோர் எல்லாரையும் பிதாவின் வீட்டுக்கு கர்த்தாவே சிந்தையை கொடுத்து கர்த்தாவே திருப்ப முடியாய் ஜெபிக்கிறோம். பரமபிதாவின் வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்படுத்தலை கொடுத்து கர்த்தர் திருப்ப முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்புகளை மாற்றணும். பலவிதமான சிறையிருப்புக்குள்ள, கட்டுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள, சிக்கல்களுக்குள்ள, கன்னிகளுக்குள்ள, பல காரியங்கள்ல சிக்கி இருக்காங்க, அகப்பட்டிருக்காங்க. பல வல்லமைகள்ல போய் இவங்களே விழுந்திருக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் இருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இப்படி நடக்குமா? ஆச்சரியமா இருந்தது. வாசிங்க 100. தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல, வெள்ளங்களை வருகிற வெள்ளத்தை டைவர்ட் பண்ணி விட்டா எப்படி இருக்கும்? அணை உடஞ்சி வரும்போது திருப்பி விட்டீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு அணிஞ்சிடும். அதுபோல சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும். தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை நீர் திருப்பும். அதனால கர்த்தர் இந்த நாட்களில் சிறையிருப்பை மாற்றும். சிறையிருப்பை மாற்றும் பொழுது, சிறையிலிருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்த போது அவன் எப்படி நினைச்சான்? தரிசனம் காண்கிறது போலதான் கண்டான். அவனுக்கு விடுதலை கிடைச்சதை நம்பவே ஏதோ ஒரு சொப்பனம் அப்படின்னா. வாசிங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். தரிசனம் காண்கிறது போலதான் அவன் செஞ்சான், யோசிச்சான். அவன் மைண்ட்ல அது தரிசனம் தான் யோசிச்சான். ஆனா கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்துட்டார். அதுபோல நம்முடைய ஜனத்துக்கு விடுதலை என்பது ஒரு காணல் நீராக, கனவாக இருக்கலாம். கர்த்தர் அதை நனவாக்கணும். எந்தெந்த சிறையிருப்புல, எந்தெந்த கட்டுக்குள்ள, எந்தெந்த பிரச்சனைக்குள்ள, எந்தெந்த குழப்பத்துக்குள்ள சிக்கி இருக்காங்களோ, கர்த்தர் இந்த நாட்கள் நம்முடைய, அது ஊழியரா இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், புதியவர்களா இருந்தாலும், பழையவர்களா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், வயோதிபர்களா இருந்தாலும், பெற்றோரா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், எந்த சிறையிருப்புல இருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை வெள்ளங்களை திருப்பது போல இந்த நாட்களிலேயே உடனே திருப்ப முடியாது. சிறையிருப்பிலிருந்து நம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வர முடியாது. போராடி ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் ஒரு ஆளையாவது வெளியே கொண்டு வரணும். ஆமென். 1:1. ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆள் விடுதலை ஆகணும். ஒரு விசுவாசி ஜெபிக்கும் போது ஒரு ஆள் விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நீர் அல்லவோ? ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றக்கூடியவர் நீரே. எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், கலக்கங்கள்ல இருந்தாலும், துக்கத்தில் இருந்தாலும், குழப்பங்கள்ல இருந்தாலும், கன்னிகளில் இருந்தாலும், எந்த வல்லமையில சிறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த ஜெபம் அவர்களை விடுவிக்கட்டும். 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 சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நீர் ஒருவரே. சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நீர் ஒருவரே. சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நீர் ஒருவரே. 400 வருட அடிமைத்தனத்தை தகர்த்தெறிந்தவரே. கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறவரே. சிறைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறவரே. இன்னைக்கு எங்களுடைய சபையில கட்டப்பட்டிருக்கிறவர்கள், சிறைப்பட்டவருடைய சிறையிருப்பை திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஒரு 15 கட்டு போட்டு கட்டி வச்சிருக்காங்கன்னா, நம்ம 15 பேர் ஜெபிக்கும் போது ஒரு ஆள் ஒரு கட்டாவது என்ன செய்யணும்? அந்த பிசாசு பிடிச்சவனை சங்கிலி போட்டு நினைஞ்சாங்க, கட்டி வச்சாங்க. அந்த சங்கிலியை கூட அறுத்துரும். எந்த வல்லமை? பிசாசின் வல்லமைக்கு சங்கிலியா இருக்க வல்லமை உண்டுன்னா நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும்? தெரிக்க வைக்கணும். கன்னிகள் எல்லாம் என்ன செய்யணும்? தெரிக்க வைக்கணும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவா.
ஹல்லேலூயா. வாயை திற, அபிஷேகத்தை உபயோகப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபக்கர பக்கத்தினா கரபனா கத்திரபானியா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சபையின் சிறையிருப்பு மாறட்டும். ஊழியர்களுடைய சிறையிருப்பு மாறட்டும். விசுவாசிகளுடைய சிறையிருப்பு மாறட்டும். வாலிபருடைய சிறையிருப்பு மாறட்டும். புருஷனுடைய சிறையிருப்பு மாறட்டும். மனைவிமாருடைய சிறையிருப்புகள் மாறட்டும். குடும்பத்தில் பொறுப்பாளர்களுடைய சிறையிருப்புகள் மாறட்டும். ஆமா. சிலர் திருந்தலாம், ஆனா திருந்த மாட்டேங்கிறாங்க. பிடிவாதம், சுவாபத்தை மாத்திக்கொள்ள. இப்ப மனைவி ஒரு காரியத்தை நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்காகவே அதுல செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யறது, அதே பிடிவாதம். புருஷன் ஒரு காரியத்தை சுட்டி காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபத்திலேயே அந்த சுவாபத்தை என்ன செய்யறது இல்ல, விடுறது இல்ல. சில பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பிடிவாதம் இருக்கும். வாதத்துல மோசமான வாதமே இதுதான், பிடிவாதம் தான். அது மாத்தலாம், ஈஸியா மாத்தலாம். அந்த சுவாபத்தை உடைக்கணும். அந்த சுயம் உடைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும் அது. ஆனா ஒரு சில கேரக்டர்லாம் அவங்க விடுதலை வாஞ்சிக்கிறது இல்லை, அப்படியே இருக்கிறது. அந்த ஸ்டபர்ன் நேச்சர். இப்படித்தான் இருப்பேன், ஆமா நான் இப்படித்தான் இருப்பேன், நீ இருந்தா இரு, என் கூட வாழ முடிஞ்சா வாழ, இல்லைன்னா போயிட்டே இரு. அது எல்லாம் மடத்தனமான வார்த்தைகள், தெய்வீகமற்ற. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், நான் என்னால முடிஞ்சா பார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய வார்த்தைகள். மற்றொன்று, விசுவாச வாழ்க்கையவே செஞ்சிடும், சிதைச்சிடும். ஊழியக்காரங்க கூட ஒரு சிலர்லாம் பிடிவாதத்துல தான் ஊழியத்தை விட்டு போனது. என்னால இப்படிலாம் இருக்க முடியாது, என்னால அப்படிலாம் செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, செய்யக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. கிருபை இருந்தா எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நீ வாஞ்சித்தால் கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு, உதவி செய்வார். அதனால சில கேரக்டர்ஸ்ல ஒரு சிலருக்குலாம் ரொம்ப ஸ்டபர்ன் நேச்சர் இருக்கு. அப்படியே அதே தான், ஈஸியா தூக்கி எறியலாம். ஒரு நாள் ஜெபம் பண்ணா போதும், தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா போதும், கொஞ்சம் மனசை விட்டு கொடுத்துட்டா போதும், கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டா போதும். அந்த பிடிவாதத்தை என்ன செய்யணும், கட்ட தளர்த்துட்டா போதும். அநேக சுபாவங்கள்ல நம்முடைய புத்தியினத்துல தான் அந்த சுபாவம் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ஆனா அதே நேரத்தில் பாருங்க, சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ விசுவாசிகளுக்குள்ளேயோ ஊழியக்காரங்களுக்குள்ளேயோ சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டாமா. அதுல பயங்கர வைராக்கியமா இருப்பான், பாத்திருக்கீங்களா? அப்போ அவனுக்கு நல்ல காரியத்திலேயும் கெட்ட காரியத்திலையும் பிடிவாதம் என்ன செய்யுதே இருக்கு. ஏரியா பிரேயர் சீச்சி இவனுமே அவங்க வீட்டுக்கு போவானா, என்ன அந்த வீட்டுல ஜபமோ கல்யாணமோ சாவோ எது வந்தாலும் நிச்சய மாட்டான், போக மாட்டான். இதே போல நீ இந்த வைராக்கியத்தை, மாம்ச வைராக்கியத்தை எதுல காட்டு, ஸ்பிரிச்சுவல்ல காட்டு. கலாத்தியர்ல வாசிக்கிறோம், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்ல காரியங்கள்ல நீங்க என்ன செய்ய, வைராக்கியம் பாராட்டு. எத்தனை 4 நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டு. மாம்சீக காரியங்கள் என்ன செய்யாங்க, வைராக்கியம். மன்னிப்பு கேட்க மாட்டேன், அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், சாவு கூட போக மாட்டேன், அப்படி ஒரு கூட்டம் எனக்கு சேவை தேவையில்லை, அந்த ஊழியக்காரர் முகத்துல பார்க்க மாட்டேன், அந்த ஊழியக்காரர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கோயிலுக்கு போகவே மாட்டேன். அந்த ஊழியக்காரர் பரலோகத்துக்கு வருவாரு, என்ன பண்றது, நீயும் பரலோகத்துக்கு போக மாட்டியா சொல்லுங்க. இல்ல 2 பேருமே நரகத்துக்கு போயிட்டீங்க, என்ன பண்றது? நான் நரகத்துல இருக்க முடியாது, அந்த ஆள் வந்துட்டாருன்னு சொல்லுவியா சொல்லுங்க? இந்த உலகத்துல சேர்ந்து வாழ முடியாதவன்லாம் நரகத்துல சேர்ந்து வாழ போறான். அப்படிதானே? இந்த உலகத்துல சேர்ந்து வாழ முடியாதவர்கள் எங்க போய் சேர்ந்து வாழ போறாங்க? நரகத்துல சேர்ந்தானே வாழணும். என்ன உங்களுக்கு புரியுதா புரியலையா? இங்கே மனைவியோட வாழ முடியல, புருஷனோடு வாழ முடியல, பெற்றோரோடு வாழ முடியல, மாமனார் மாமியாரோடு வாழ முடியல, யாரோடும் சேர்ந்து வாழ முடியல. அந்த பஸ் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ரைட். இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, உன் லைஃப் முடிஞ்சு போச்சு. எங்க போய் வாழ போற? நீ சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா இருந்து நீ அவங்கள விட்டு பிரிஞ்சு அவங்கள அதே மாதிரி ஜீவிச்சிருந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போயிருவீங்க? அருமையான ஒரு தேசம், போனால் திரும்பி வராத தேசம். அப்படித்தானே இருக்கு வசனம்.
போனால் திரும்பி வராத தேசம், மரணாந்தகார தேசம், ஒளி இல்லாத தேசம், இருண்ட தேசம். ஆசிங்க, அங்க போய் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு வர போறியா? நரகத்துல போய் கட்டி பிடிச்சிக்க வேண்டியான், பாதாளத்துல அக்னியில. அந்த தேசத்துக்கு 4 பேர் இருக்கு. அது கானான் தேசம் அல்ல. என்ன தேசம்? ஒளியையும் இருளாக்கும் தேசம். ஒளியை இருளாக்கும் தேசம், மரணாந்தகாரமான தேசம், போனால் திரும்பி வராத தேசம். அந்த தேசத்துல போய் ஒன்னா இருக்க போறீங்களா? ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ல போட்டாங்க. கேயாசி, யூதாசு இவங்க எல்லாம் எங்க சந்திக்கிறாங்க? அங்க சந்திச்சுக்கிட்டு சண்டை போடுறான். கேயாசி சொல்றான், இயேசு கூட இருந்துட்டு இப்படி பணம் இவன் அவனை சொல்லுவான். கேயாசிய ஊழியக்காரன் கூட இருந்துகிட்டே நீ என்ன செஞ்சிட்ட? போய் வாங்கிட்டு வந்து குஷ்டரோகி, உலகத்திலே நீ குஷ்டரோகி, இங்க வந்து என்னடா சாதிச்சுட்டாங்க? அவன் நீ மட்டும் என்னதை சாதிச்சிட்டம்மா? இவன் யாரு? கேயா சொல்லுவான், ரட்சக நானாவது ஒரு தீர்க்கதரிசி கூட இருந்து பின்மாறி போயிட்டேன், நீ யாரு கூட இருந்தே கூட போயிட்ட? இயேசு கூட இருந்து. நான் வந்து எலியாவை விக்கலடாப்பா, எலிசாவை நான் என்ன செய்யல, காசுக்கு விக்கல, நீ தான் நெஞ்சிட்ட. மீட்பெரிய ஆத்தும மீட்பெரிய வித்தவனாச்சே. எங்க எங்க சண்டை போடுறான் 2 பேரும்? நரகத்துல. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆர்டிக்கல். நான் உட்கார்ந்துருந்தேன் இன்னைக்கு, நானும் ஒரு கெஸ்டா போயிருந்தேன் அந்த ப்ரோக்ராம். இன்னொருத்தர் இருப்பான் அதுல, ஞாபகம் இல்லை எனக்கு. 3 பேர் ஒருத்தனை அடிச்சுக்குவாங்க நரகத்துல. இவன் அவனை சொல்லுவான், அவன் இவனை சொல்லுவான், இவன் அவனை சொல்லுவான், நீ இப்படி பண்ண அப்படி பண்ண. சேர்ந்து அதான் இங்க சேர முடியாதவெல்லாம் எங்க போய் சேர்ந்துட வேண்டியதான். அப்படி போய் சேர போறீங்களா? அப்படி சேர போறீங்களா? யாராவது இங்க இருக்க முடியாது, விட முடியாது. சில பழக்க வழக்கங்கள் நம்மளை போட்டு கட்டுப்படுத்துது. பேசவே பேசாத, பேசவே பேசாத, பேசவே பேசாதன்னு சொல்லுவோம். பேச மாட்டேன் பேச மாட்டேமா, டபால்னு பேசுவான் பாருங்க. ஒரு ஆளு கூட்டத்தில் எப்பவுமே கத்திட்டே இருப்பானா உற்சாகமா. ஒரு நல்ல ஒரு ஹிட் பாயிண்ட் சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆயிடும்? உற்சாகத்தில் அல்லேலூயான்றான், ஏதாவது ஒன்று சொல்லிடுவான். அது வந்து கூட்டத்தில் அப்பப்போ என்ன எப்படி இருக்கும்? டிஸ்டர்பா இருக்கும். இவன் சொன்னதை கேட்டா திடீர்னு அல்லேலூயா அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க ஜனங்கள்லாம்? ஒரு சிலர் திரும்பிடுவாங்க, ஒரு சிலர் பரியாசமா பார்ப்பாங்க, ஒரு சிலருக்கு அந்த பிரசன்ஸ் போயிடும். அதனால அந்த உற்சாகத்தை அவனால கட்டுப்படுத்த முடியல. அது அவனுடைய பழக்கம். ஒரு நாள் அந்த சபையில் ஒரு ஃபாரினர் வந்தார். இந்த பாஸ்டருக்கு அவர் ஏதாவது சொல்ல இவன் கத்தி கத்தி நெஞ்சிருவான், சபையவே டேன் பண்ண வச்சிருவான், குழப்பிடுவான். அதனால தம்பி நீ கத்தவே கூடாது. ஏன்னு கேட்டான். இல்லை நீ கத்திராத, நீ கத்தினா மற்றவங்களுக்குலாம் டிஸ்டர்பா இருக்கும். சரி நீ கத்தாம இருந்தீன்னா உனக்கு ஒரு செட்டு செருப்பு வாங்கி தரேன். உனக்கு செருப்பு இல்லைன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு என்ன செய்யறேன்? உனக்கு சப்பல், அருமையான சப்பல் வாங்கி தரேன். ஆனா அங்க கூட்டம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அவர் கூட்டம் முடிஞ்சு போற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, கூட்டத்துல கஜாமையான்னு கத்தி ஏதாவது அலையிலையா ஏதாவது பண்ணி குழப்பிடாது. ஓகேன்ட்டான். கூட்டம் தொடங்கி பாட்டெல்லாம் முடிஞ்சு பிரசங்க சூடு பிடிச்சிருச்சு. சூடு பிடிச்சா இந்த பாஸ்டர் இவனை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவன் கத்திருவானோ, இவன் கத்திருவானோ கத்திருவானோ. ஜனங்கள்லாம் இவனை அப்பப்போ பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஃபாரினர் ரொம்ப ஸ்பீட் பண்றாரு. பாயிண்ட கூட்ட கூட்ட இவனுக்கு கண்ட்ரோல் கிடைக்குமா கிடைக்கலன்னு இவ இருக்கிறவங்க அவ்வளவு இவனை தான் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ கத்திருவானோ கத்திருவானோ கத்திருவான். திருப்பி சந்தோஷம், ஏன்னா செருப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவன் நினைச்ச மாட்டான், கத்த மாட்டான். என்ன 5 நிமிஷம் ஆச்சு, உச்சகட்ட பிரசங்கம் வந்துருச்சு, ஏசு வருகிறார் அப்படின்னு ஒரு ஹிட் வந்த உடனே இவன் சொன்னா செருப்பு கிடைச்சாலும் சரி செருப்பு கிடைக்காவிட்டாலும் அல்லேலூயான்ட்டான். அது வரைக்கும் ஒழுங்கா விட்டு இருந்தா கூட அல்லேலூயா சொல்லிட்டு இருப்பான். இப்ப அவனை செருப்பு இருப்புன்னு சொல்லி விட்ட உடனே அவன் எங்க வந்துட்டான்? செருப்பு கிடைச்சாலும் சரி செருப்பு கிடைக்காவிட்டாலும் சரி அல்லேலூயான்ட்டான்.
அது அவனுடைய பழக்கம். அவனால மாத்த முடியல. உங்களுக்கு எப்படி மாத்த முடியாம இருக்கா? பரலோகம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, 4 வார்த்தை கேட்காம விடுறதே இல்லை. அப்படிதானே? சண்டை போடாம விடுறதே இல்லை. அது எப்படி? பரலோகம் 2வது. ஃபர்ஸ்ட் இப்ப இந்த பிரச்சனை என்ன செய், சால்வ் பண்ணு. எப்படி இருக்கா? ஜென்ம சுவாபம் இருக்கா? செத்து போச்சா? அடக்கம் போட்டுட்டீங்களா? இல்ல இப்ப திருப்பியும் பால் ஊத்திட்டு இருக்கீங்களா? இல்ல திருப்பி மாலை வருஷம் மாலை போட்டு வரீங்களா ஜென்ம சுபாவத்துக்கு? அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் இப்ப கல்லறை கட்டிட்டு இருக்கான்ல, வச்சிருக்கீங்களா? நமக்கு ரொம்ப பேருக்கு இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. புருஷனை பத்தி, புருஷனுக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள், மனைவிக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் போகணும். இதெல்லாம் சுபாவங்கள்ல மாற்றங்கள் வரணும். ஒரு டைம் வந்த உடனே என்ன செய்யணும்? அது நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைகளுக்குரியவர்களை பேசினேன், யோசித்தேன், நடப்பித்தேன். புருஷனான பொழுதோ குழந்தைகளுக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், ஒழித்து விட்டேன். வாசிங்க குழந்தையர். யார் எப்படி ஒழிச்சிருக்கா? 60 வயதான பிறகு கூட இன்னும் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி தானே பண்றாங்க சிலர். ஒரு சிலர்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைய பெத்தாச்சு, குழந்தைக்கு குழந்தை பிறந்துருச்சு, பேரம் பேத்தி எடுத்தாச்சு. ஆனா இன்னும் யார் மாதிரி தான் இருக்காங்க இவங்க. அந்த மெச்சூரிட்டியே, மைண்ட் மெச்சூரிட்டி வரலையே. இன்னமும் சின்ன காரியம்னா உடனே ஓன்னு மூஞ்சி தூக்கிடுறாங்க. உடனே அவங்களுக்குள்ள 72 கெட்ட பழக்க வழக்கங்கள். அந்த ஜென்ம சுபாவம் என்ன செய்யல, போகல. கத்திருந்த நாட்கள் இப்படி சில சுபாவங்கள்ல நம்ம அடிமைத்தனங்கள்ல இருக்கிறோம். அந்த பழக்க வழக்கங்கள்ல சிக்கி போயிருக்கிறோம். சில கேரக்டர் நம்மளால விட்டு கொடுக்க முடியல. குழந்தை சுத்தனமான தன்மைகள் கத்தரிமைகள் இருந்து நம்முடைய ஜனத்துக்கு ஒரு மெய்யான விடுதலையை தர முடியாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். நம்முடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிடிவாதங்கள் எல்லாம் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ராம் 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 தோத்ராம். ஆம், இந்த கன்வென்ஷனுக்காக சில பாயிண்ட்ஸ் ஜெபம். நமக்கு மெயினா ஜனங்கள் வரணும். வந்தாதான் என்ன செய்யும்? சத்தியங்கப்பா வந்தாதானே மிராக்கிள் நடக்கும். அதனால இந்த கன்வென்ஷன்ல ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து குவிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க, ஊழியக்காரங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, அடுத்து விசுவாசிகளுடைய சொந்தக்காரங்களாம் வருவாங்க, கொஞ்சம் பேர் புதிய ஆத்மாவை கூட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கல்யாணம் நாசரத்து கன்வென்ஷனுக்கு போனால் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம், அந்த பையனை பார்த்துட்டு வந்துடலாம், ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரே இடத்துல யாரெல்லாம் இருப்பா? பெரிய பாஸ்டர் இருப்பார், சின்ன பாஸ்டர் இருப்பார், சீப் பாஸ்டர் இருப்பார், அந்த அக்கா வந்துடுவாங்க, இந்த அக்கா வந்துடுவாங்க. இப்படி இது கன்வென்ஷன். இந்த விருதுநகரில் தான் பொண்ணு பார்க்கறதுக்குன்னு பொருட்காட்சி நடத்துவான். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பொருட்காட்சியினுடைய நோக்கமே என்னது? நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அங்க ஒரு பொருட்காட்சி நடக்கும், ஒரு வாரமோ ஒரு மாசமோ. எல்லா பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்றதுலாம் எங்க தான்? பொருட்காட்சியில். இந்த கடையில் நிப்போன்னு சொன்னா அந்த கடையில் போனா பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு போய் பார்த்து ஊருக்கு தெரிஞ்சு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லி நிறுத்தி மன வருத்தங்கள், இந்த குழப்பங்களே இல்லாம எங்க கொண்டு போய் பார்த்துடலாம்? பொருட்காட்சியில். இத்தனாவது நம்பர் கடையிலன்னா அந்த கடையில பொண்ணு ஃபேமிலி நிற்பாங்க, இவங்க ஃபேமிலி நிற்பாங்க, எல்லாம் அங்கே நின்று கடையில் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் காரியமும். இப்போ அதே மாதிரி இப்போ கன்வென்ஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் தேவையில்லை. பாவிகள் வரட்டும், வியாதியஸ்தர் வரட்டும், பிசாசு பிடிச்சவங்க வரட்டும், பிரச்சனை, பாரம், வியாதி, கவலை, துக்கம், அறியாமை உள்ள ஜனங்கள், புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், இயேசுவை தெய்வமாய் அங்கீகரிக்காதவர்கள், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, இப்படிப்பட்ட கூட்டம் என்ன செய்யணும்? வரணும். வந்து நிரம்பி வழியணும். அப்படி வரணும்னா யார் வரணும்? முதல்ல யார் வரணும்? இயேசு வரணும். அப்படி இருக்கு பைபிள்ல. அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது ஜனங்கள் என்ன செய்வாங்க? அங்க வருவாங்க. பெந்தேகோஸ்துக்காரன் கூட நடத்துறான்னு சொன்னா வர்றவனு ஓடி போயிடுவான். இயேசு வர்றாருன்னு சொல்லட்டும், யார் வருவா? அப்படி எங்க இருக்கா வசனம்? ஞாபகம் இல்லை, எடுங்க பார்க்கலாம். அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது, அவர் வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டா யார் வந்துருவா? ஜனம் வந்து நிறைஞ்சு குவிஞ்சிடும். நீங்க வந்து பலாப்பழத்துக்கு போய் பலாப்பழம் வச்சிருக்கோம் பலாப்பழம் வச்சிருக்கோம் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. என்ன செஞ்சிடும்? பலாப்பழத்தை நீங்க உரிச்சு வச்சுட்டீங்கன்னா யார் வந்துருவா? தானா வரும். இது போய் நீங்க பக்கத்துல போய் கூட்டு வர வேண்டாம்.
அதுபோல இந்த கன்வென்ஷனுக்கு அவர் வந்துட்டா போதும். முதல் நாள் கன்வென்ஷன்ல அவர் வரட்டும், 2ஆம் நாள் கன்வென்ஷன்ல பாருங்க ஜே 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 ஜேன்னு இருக்கும். 2ஆம் நாள் கன்வென்ஷன்ல வரட்டும், 3ஆம் நாள் கூட்டம் எப்படி இருக்கும்? அதை விட ஜாஸ்தி. 3ஆம் நாள் கன்வென்ஷன்லயும் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அவ்வளவுதான். 4ஆவது நாள் நிறைஞ்சு வழிஞ்சிரும். கூட்டம் முடிஞ்சு திரும்பி போக முடியாத அளவுல ரஷ் ஆயிடும். அவர் வந்திருக்கிறார் இல்லையா? ஒருத்தர் பைபிள் இல்லையா? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எடுங்க. இது சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா ஒரு வசனம் எழுதுங்க. நான் அடிக்கடி சொல்ற வசனம் லூக்கா 12:1, மார்க் 2:2 வாசிங்க. மார்க் 1:2 அதிகாரம் 1-2 வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இருக்கா நான் சொன்னதே. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார். எப்படி இருக்கும்? அவர் வந்திருக்கிறாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு, அவர் ஃபெய்த்தம்ல வந்திருக்காருன்னா யாரு வருவா? ஜனம் தானா வரும், ஓடி வரும். இயேசு வந்திருக்கிறார். இன்னும் பல இடங்கள்ல இருக்கு. அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இந்த கன்வென்ஷன்ல அவர் வரணும். அவர் வந்துட்டா போதும், ஜனம் சும்மா குவியுங்க. ஒரு ட்ரிப் இப்படி வந்து கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் அதே கூட்டம் என்ன செய்யும்? அலை மோதும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அலை மோதும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாசரேத்தினுடைய நேமே நெஞ்சிடலாம் மாறி போயிடும். சர்ச்சினுடைய டெவலப் எல்லாமே அப்படியே டோட்டல் சேஞ்ச். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். கர்த்தர் இந்த கன்வென்ஷன்ல அநேகம் ஆயிரம் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரணும். காரணம், அவர் வர வேண்டும். அவர் வந்து நடத்தி இந்த தேசத்தை தம்முடைய பக்கமா இழுக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆம், இந்த கன்வென்ஷன் முழுவதையும் கர்த்தர் நடத்தணும். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஆவிக்குரிய காரியமானாலும் பூமிக்குரிய காரியமானாலும், எந்த ஒரு காரியமானாலும் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை காணப்படும். அவர் இருந்து ராஜரீகம் பண்ண வேண்டும். அவர் இருந்து நடத்தினா எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்கும், எல்லா இடத்துலையும் நிறைவு இருக்கும், எல்லா இடத்துலையும் இளைப்பாறுதல் இருக்கும், எந்த குறைவும் இருக்காது, எந்த குற்றச்சாட்டு இருக்காது. அவர் இருந்தால் அற்புதங்கள் நடக்கும், அவர் இருந்தால் அதிசயங்கள் நடக்கும், அவர் இருந்தால் தேவனுடைய சத்தம் தொனிக்கும். எல்லாமே அவர் தான், மையப்பொருள் அவர் தான். அதனால கர்த்தர் நாட்கள்ல கன்வென்ஷன்ல இறங்கி வந்து அவரே இருந்து எல்லாவற்றையும் முழுவதையும் கர்த்தர் நடத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடியணும். நமக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாவே ஃபாஸ்டிங் டேட். அதனால இந்த நாட்கள்ல அந்த நாள் தான் வேலை ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு தடையில் நம்ம போய் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது நமக்கு டைம் ரொம்ப, இந்த ஃபாஸ்டிங் டேட்ல தான் நமக்கு டைம் இருக்கு. அதனால் அதுக்குள்ளே அந்த வேலைகள்லாம் என்ன செய்யணும்? முடியணும். சென்னை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பவுனி. இன்னும் எத்தனாவது நாள்? இன்னும் 9வது நாள், 8வது நாளில் பவுனி. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். இந்த வாரத்தை ஃபுல்லாக நமக்கு உபவாச நாள், ஜபம், காலை மாலை காலை மாலை காலை மாலைன்னு நினைச்சியும் ஃபுல்லாக ஜபம் ஓடிட்டுருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் கர்த்தர் தான் எல்லா வேலைகளையும் முடிக்கணும். கர்த்தர் செய்து முடித்து தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும், அதிசயங்களை நிகழ்த்த வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், வியாதியஸ்தர்களை குணமாக்க வேண்டும், ஜனங்களுக்கு ரட்சிப்பு, சமாதானம், இளைப்பாறுதல், மகத்தான கிரியைகள் நடக்க வேண்டும். தேவனால் கூட அது ஒன்றுமில்லை. அவருடைய கைகள் குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அதனால் இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் எழுந்தருளி பெரிய காரியங்களை, தேசம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய அளவுல பெரிய காரியங்களை கர்த்தர் நாசரேத்து கன்வென்ஷன்ல செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இந்த நாசரேத்தில் உள்ள எல்லா சபைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். இந்த கன்வென்ஷன் மூலமாய் அவங்க என்ன ஆவிக்குரிய சபைகள் உண்டு, ஒரு சாதாரணமான ஒரு சபைகள் உண்டு, அபிஷேகம் பெற்றவர்கள் உண்டு, அபிஷேகம் இல்லைன்னு சொல்றவங்க உண்டு, கர்த்தருடைய ஆவி இல்லைன்னு சொல்றவங்க உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த நாட்களில் வேதபாரகர் இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம். பரிசேயர் வந்து உயிர்த்தெழுதல் உண்டு, மரணம் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, நித்திய ஜீவன் உண்டுமா. சதுசேயர் அப்படி சொல்ல மாட்டான். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மரணத்துக்கு பின்னெல்லாம் வாழ்வு கிடையாது, உயிர்த்தெழுதல்லாம் கிடையாது. அப்படி பைபிளில் நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுபோல இப்ப நம்ம மத்தியில் தேசத்தில் இருக்கிற சபைகள்ல ஒரு குரூப் பிரதரன் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கு. அதுல என்ன கிடையாது? பரிசுத்த ஆவியவே நம்புறது இல்ல. யெகோவா விட்னஸ்னு ஒரு சர்ச் இருக்கு. அவங்க இயேசுவே என்ன செய்யறது இல்ல, ஏற்றுக்கொள்றதே இல்ல. இன்னும் ஒரு சில சபை பரிசுத்த ஆவியை என்ன செய்யல, அங்கீகரிக்கல. 7th டே அவன் ஞாயிற்றுக்கிழமை அக்செப்ட் பண்றதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை தான், இதுதான் கரெக்ட் அப்படிமா. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான போதகங்கள்.
அந்த நாட்களில் சபையிலே இப்படிப்பட்ட போதகங்கள் இருந்துச்சு. நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம் உன்னிடத்துல உண்டு அப்படின்னு ஆவியானவர் சொல்றார். இப்போ ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மார்க்கமும் ஒரு சபையில் டிஃபரெண்டான கொள்கைகள். அதாவது இவைகளுக்கு மத்தியில் நம்ம கன்வென்ஷன் வைக்கிறோம். அந்த கன்வென்ஷன் மூலமா இந்த சபைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். நாசரேத்தில் உள்ள எல்லா சுற்றுப்புறத்தில் உள்ள சபைகளையும் கர்த்தர் சந்திக்க முடியாது. இந்த கன்வென்ஷன் மூலமா இந்த சபைகளுக்குள்ள மாற்றங்கள் உண்டு பண்ண முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் சபைகளை சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றைக்கு போதகர்களே இயேசுவை தேடி வந்தார்கள் இல்லையா? நிக்கதமோ ஒரு போதகன். இஸ்ரவேலில் நீ ஒரு போதகனா இருந்தும் அப்படின்னு சொல்றார். அவன் யாரை தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். வாசிங்க யோவான் 3ஆம் அதிகாரம். அவன் நல்லா சொன்னா, அவன் ஒரு பார்ட் டைம் ஒர்க்கர் தான். முதல் வசனம், யூதருக்குள்ளே அதிகாரியான அவன் சொல்றான். அவனை பத்தி 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, இஸ்ரவேலிலே நீ ஒரு போதகன். யோவான் 3ஆம் அதிகாரம் 1லையும் 10லையும் பாத்தீங்கன்னா, 10ல் போதகன், 1ல் அவன் யாரு? அதிகாரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்ட் டைம் ஜாப் தான் இது பண்ணியிருக்கான். போதக வேலையெல்லாம் என்னதான் பிரைவேட்ல தான் செஞ்சிருக்கான். பார்ட் டைம் தான். ஃபுல் டைம் அவனுக்கு என்னது? அதிகாரி தான் அவன். சரி, ஆனா இவன் இயேசுவிடத்தில் ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப இவனும் போதகன் தான். இவன் யார்கிட்ட வரல? தேவனிடத்திலிருந்து வரல. அதான் ரபின்னா என்ன அர்த்தம்? போதகரே என்று அர்த்தமாம். அப்போ ஆனா இயேசு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இஸ்ரவேலில் நீ ஒரு போதகர். வசனம் சொல்றவெல்லாம் போதகன் தான். அதனால அன்றைக்கு நிக்கோதேமுவை சந்திச்ச தெய்வம் இன்னைக்கு இந்த நாசரேத்தில் இருக்கிற எல்லா போதகர்களையும் சந்திக்க முடியாது. ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபையிலையும் போதகம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் சந்திக்க முடியாது. ஜெபிக்கிறங்க தாவே. நிக்கோதேமுவை உம்முடைய பக்கம் இழுத்தீரே கர்த்தாவே. ஆழமான சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தீரே கர்த்தாவே. கன்வென்ஷன் நல்லா ஷைன் பண்ணும். இந்த வைரம் பட்டத்தை படம் அது வெட்டப்பட்டதான் பட்டை தீர்த்தத்தை என்ன செய்யும்? இந்த 7 நாள் உபவாசத்தில் கிடந்து நம்ம கிடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்குவப்படுத்தும் போது சுத்திகரிக்கப்பட்ட இடத்துல தேவன் செய்வாரு இறங்கி மகிமை. கன்வென்ஷன் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால முழு சபையில் ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள ஒரு மெய்யான ஒரு பரிசுத்தம் உண்டாக முடியாது. எல்லாரையும்
நடத்துறாங்க. காலை வேளையில உபவாசத்தோடு வந்து சபையோடு நாங்கள் உடைய சன்னிதானத்தில் உபதேசத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜெபித்த சிறிது பெரிதுமான ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் தாங்கள் கேட்டிருக்கிறேன். கன்வென்ஷனுக்காக ஜெபித்திருக்கிறோம், உபவாச ஜெபங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபித்திருக்கிறோம். எல்லா பொருளையும் கிரியேற்றி தேவையான சந்தி ஜனங்களுக்கு உபவாச ஜெபத்தோடு ஜனங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகும்.